ஒரு நபருக்கு அவரை திடீர்னு கைது பண்ணுறாங்க. சனிக்கிழமை அவர் பெயில் போடுறாரு. அன்னைக்கு மத்தியானமே அவருக்கு பெயில் கிடைக்குது. உடனே அந்த உத்தரவு தயாராகி சிறை அதிகாரிகளுக்கு அந்த காப்பி கிடைக்குது. அவர் அவசர அவசரமாக அன்னைக்கு சாயங்காலமே விடுதலை பண்ணுறாங்க. அவர் பேர் அர்னாப் கோஸ்வாமி. அவர் யார்? அவர் ஒரு ஊடகவியலாளர். அவர் பிஜேபிக்காக மட்டுமே முழங்குற ஒரு ஊடகக்காரர். RSS சித்தாந்தங்களை கொண்டவர். அவர் மேலேயே ஒரு வழக்கு. அவருக்கு அவ்வளவு அவசரமாக நீதிமன்றத்தில் பெயில் கிடைக்குது. ஆனால் ஒரு 70 வயதை கடந்த ஒரு முதியவர், அவரை சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக வச்சுருக்காங்க. அவருக்கு நடுக்க நோய், பார்க்கின்சன். அவரால் கையில் டம்ளரை பிடிச்சி தண்ணி குடிக்க முடியல. எனக்கு ஒரு ஸ்ட்ரா டம்ளர் கொடுங்கன்னு அவர் ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் மனு போடுகிறார். அவருக்கு அந்த ஸ்ட்ரா டம்ளரை கொடுங்கன்னு உத்தரவு போடல. அப்படி நடுங்கிற இந்த முதியவரை ஜெயிலில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அவரை பெயிலில் விடுங்கன்னு சொல்லலை. அவர் சிறைச்சாலையிலேயே செத்தார். அவர் பேர் ஸ்டான் சுவாமி, ஃபாதர் ஸ்டான் சுவாமி. அப்போ அர்னாப் கோஸ்வாமிக்கு கிடைக்கிற அந்த நீதி ஏன் ஸ்டான் சுவாமிக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி.